ஹாய், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆதித்ய எல்வன் வந்து தன்னோட பொசிஷன் வந்து சக்சஸ்ஃபுல்லா ரீச் ஆயிடுச்சுங்க. இது வந்து இந்தியா கிடைச்ச ஒரு பெரிய வெற்றினே சொல்லலாம். ஏன் சொல்றேன் அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட சென்ட் பண்ணி 100 நாள் ஆனதுக்கு அப்புறமா இன்னைக்கு சாட்டர்டே, இன்னைக்கு ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா ஆதித்ய எல்வன் வந்து சக்சஸ்ஃபுல்லா தன்னோட பொசிஷன் வந்து ரீச் ஆயிடுச்சுங்க. லாக்ரேஜ் பாயிண்ட் 1 L1 வந்து நம்ம சொல்றோம்ல, இது வந்து பாத்தீங்கன்னா ஹாலோ ஆர்பிட்ல இருக்கு. இது வந்து எக்ஸாக்டா எங்கன்னு கேட்டீங்கன்னா, எர்த் டு சன் போற அந்த கனெக்டிவிட்டி லைன் இருக்குல்ல, அதுல இருக்க இந்த மிடில் பாயிண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம லாக்ரேஜ் பாயிண்ட் 1 சொல்றோம். இந்த பாயிண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆதித்ய எல்வன் வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து இன்னைக்கு ரீச் ஆயிடுச்சுங்க. இது வந்து ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 16,000 லட்சம் கிலோமீட்டர் டிராவல் பண்ணி இந்த பாயிண்ட் வந்து ரீச் ஆயிருக்குன்னே வந்து நம்ம வந்து சொல்லலாங்க. இஸ்ரோ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து 5 இயர்ஸ் வந்து ஆதித்ய எல்வன் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட்லாம் வந்து ஸ்டே பண்ணி சன்னை வந்து அப்சர்வ் பண்ணி அனலைஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி வந்து இஸ்ரோ வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா சன்ல இருக்க பல அன்சால்வ் மிஸ்ட்ரிஸ், உதாரணத்துக்கு வந்து காந்த புயலா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து பல லேயர்ஸா இருக்கட்டும், கொரோனா லேயர்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து அப்சர்வ் பண்ணி ஸ்டடி பண்ணி நம்மளுக்கு வந்து ஒரு அனாலிசிஸ் வந்து இது வந்து தரும் அப்படின்னு சொல்லி இஸ்ரோ வந்து சொல்றாங்க. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்